தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த போன்லெஸ் நெத்திலி மீன் இருக்குல்ல, அதை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே மஞ்சத்தூள் எதுக்குன்னா அந்த கவிச்ச ஸ்மெல் வர. வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு. ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே குக் ஆகணும்னு சொல்லிட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் கழித்து எடுத்து நம்ம கிண்ணணும். இதில் இல்லைன்னா தண்ணியில் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா பொடி மாஸ் மாதிரி இருக்கணும். இதோட டிஷ்ஷோட பேரை சொல்லிடுறேன், ஒன்றும் இல்லை, ஃபிஷ்ஷு பொடி மாஸ், நெத்திலி மீன் பொடி மாஸ். ஃபைனலாக அப்படியே மிளகுத்தூளை மேலாப்பில் தூவிட்டு ஒரு கிளறி எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கணும். முட்டை பொடி மாஸ் பண்ண மாதிரி. நான் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணதுனால, ஏன்னா சாப்பாடில் போட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் திக்காக இருக்குது. மற்றபடி இன்னும் நல்லா பொடியாக வரணும். ஃபைனலி செஞ்சு முடிச்சாச்சு. சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.